பினாங்கு சுங்கைபக்காப்பில் கோர விபத்தில் படுகாயமடைந்த 2 சிறுவர்களை செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன், பினாங்கு இந்து அறப்பணி வாரிய தலைவரும் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினருமான RSN ராயர் இருவரும் நேரில் சென்று நலம் விசாரித்தனர். பினாங்கு பெரிய மருத்துவமனையின் தீவிர கண்காணிப்பின் கீழ் அவ்விரு உடன்பிறப்புகளின் உடல்நிலை சீராக இருக்கின்றது. இந்நிலையில் இருவரும் வசதியான சூழலில் குணமாக ஏதுவாக குளிரூட்டப்பட்ட தனி அறைகளை ஒதுக்க டாக்டர் லிங்கேஷ் ஏற்பாடு செய்துள்ளார். அதே சமயம் இந்த இக்கட்டான சூழலில் அவர்களை மகிழ்விக்கும் பொருட்டு அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான விளையாட்டு பொம்மைகளையும் லிங்கேஷ் வாங்கி தந்தார். இவ்வேளையில் இந்த சிரமமான சூழலில் அக்குடும்பத்தின் சுமையை குறைக்கும் நோக்கில் அறப்பணி வாரியம் 4000 ரிங்கிட் நிதி உதவியையும் ஒப்படைத்தது. மேலும் ஏராளமானோர் அக்குடும்பத்துக்கு இதுபோன்ற உதவிகளை வழங்குவர் என எதிர்பார்ப்பதாக லிங்கேஷ் தெரிவித்தார். சிறார்களின் அறுவை சிகிச்சையை நல்ல முறையில் முடித்துக் கொடுத்த மருத்துவ குழுவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்ட லிங்கேஷ் அவர்கள் சீக்கிரமே குணமடையவும் வேண்டிக் கொண்டார். பிப்ரவரி 18ஆம் தேதி காலை பள்ளிக்கு செல்லும் வழியில் பாட்டி ஓட்டி சென்ற மோட்டார் சைக்கிளை மண்லாரி மோதியதில் 7 வயது அண்ணன் இடது கையையும் பாலர்பள்ளி மாணவியான 5 வயது தங்கை வலது காலையும் இழந்தது குறிப்பிடத்தக்கது.